மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பார்க்க போறோம். எல்லாரும் இன்னைக்கு யாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஹீரோ யாரு, தொப்பை கொல்லக்கூடிய ஹீரோ யாரு அப்படின்னு. மெயினா தொப்பை வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், இதுவும் மத்த உடம்பு போட்டுக்குது ஃபேட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் இது வந்து தனி ஸ்பெஷல் ஃபேட். இது ஒரு டேஞ்சரஸான ஃபேட்டுன்னு கூட. அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேர் கூட சொல்லிட்டு இப்போ டைம் ஒரு திருக்குறள் கூட சொல்லியிருந்தாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இடை சிறுத்து இருக்கும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தா அதே மாதிரி பொதுவா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடிதான் ஃபேட் டெபாசிட் ஆகும் தொடைப்பகுதியில. ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்று பகுதி டெபாசிட் ஆக ஆரம்பிச்சு அவங்களுக்கே தொப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அன்னைக்கு ஒரு சொன்னதுல நிறைய பேர் இன்னைக்கு அழைச்சிங்க. நிறைய பேர் அப்படி அந்த திருக்குறள் என்னன்னு கேட்டு கூட மாட்டேது பண்ணீங்க. அன்னைக்கு மீட்டிங் வளர்ந்துக்கான திருக்குறள் என்ன சொல்றேன். அதாவது வள்ளுவர் வந்து ஒரு பெண்ணோட எடையை வந்து சொல்றாரு, எடை எவ்வளவு சிறுசானது அப்படிங்கறக்காக அனிச்ச பூ கால்களையால் பெய்தால், அதாவது அனிச்ச பூங்கிறது ரொம்ப மென்மையான பூ. அதோடைய காம்பை வந்து மறந்துட்டா அப்படியாமா ஒடிக்கிறதுக்கு, காம்பை வந்து ஒடிக்கிறதுக்கு மறந்துட்டு அப்படியே தலையில எடுத்து வச்சுட்டா அப்படியாமா. அனிச்ச பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்குன்னா இடை நல்ல படாபறை, அதாவது பறை அடிக்கிறதா இறந்தவங்க வீட்டுல அடிக்கக்கூடிய அம்மங்கல ஒளிங்கிற மாதிரி. அந்த பெண் வந்து அந்த அனிச்சப்பூ வந்து காலை கட் பண்ணாம காம்பை கட் பண்ணாம எடுத்து சூடுனால அந்த வெயிட் தாங்காம இடை ஒடிஞ்சு இறந்து போயிட்டாப்ல அப்படின்னு காமத்து பல்லவர் பாட்டு சொல்லுவாரு. ஒன் டைம் கூட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த மாதிரி இடை வந்து யாருக்கும் கிடையாது, எல்லாத்துக்கும் கொடி இடைங்கிறது இப்ப இல்லை. அப்போ இந்த என்னது இந்த ஃபேட் என்ன, இந்த தொப்பை என்ன, இதெல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபேட் குறைக்கிறதுக்கான மீட்டிங் இது கிடையாது. நீங்க அதுக்காக வந்திருந்தீங்கன்னா என்னோட ஆல்ரெடி ஃபேட் டு ஃபிட்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இல்ல அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் வந்து ஃபேட் பர்னிங் வரப்போறோம். இன்னைக்கு நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து ஒரே ஏரியா தான், வயிற்று பகுதியில கூடிய கொழுப்பு. உடம்புல எங்க கொழுப்பு சேர்ந்தாலும் உங்களுக்கு வந்து அது பெருசா உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கொடுக்காது, அதனால உங்களுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. 2 ஏரியால கூடிய கொழுப்பு வந்து உங்களுக்கு வந்து டேஞ்சர்ஸ். எந்தெந்த ஏரியான்னு சொல்லுங்க. 2 ஏரியால கூடிய கொழுப்பு வந்து உங்களுக்கு டேஞ்சரஸ். ஒண்ணு வந்து ஓகே தொப்பின்னு நான் சொல்லிட்டேன். இன்னொரு ஏரியா என்ன, யாராவது கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஆல்வின் சொல்றாப்புல ஹார்ட், வயிறுனாவே அது ஹார்ட் சேர்ந்துடும். வயிற்றுக்குள்ள வயிறுனாவே அது ஹார்ட் இன்க்ளூட் ஆகிடும், அவ்வளவுதான். இன்னொரு ஏரியா இன்னைக்கு வந்து அதை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை. பட் அந்த ஏரியால கூடிய ஃபேட்டும் பிரச்சனை வரும். நெக் நோ, கார்த்தி சொன்ன பிரெயின் நோ, ஜெயந்தி கிட்னி, வயிறுனாவே கிட்னி எல்லாம் வந்துடும். கப் மசில் சொல்லுவாங்க இல்லையா, கப் மசில் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக உங்க ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லா அனுப்பும். திரும்ப அந்த பிளட் வந்து உங்க ஹார்ட்டுக்கு வரணும் இல்லையா, அது என்ன ஒண்ணு இடுப்பு வரைக்கும் வந்து அந்த ஹார்ட்டோட ப்ரெஷர்லயே வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ஆனா கால் இருக்கிற பிளட் மேல வரணும் அப்படின்னா அங்க ஒரு மசில் ஆக்ஷன்ஸ் இருக்கணும். உங்களுடைய நரம்புல ஒரு மசில் ஆக்ஷன்ல தான் அது பிளட் பம்ப் ஆகி மேல வரும். பிளஸ் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயின் வந்து பாத்தீங்கன்னா வள்ளின்னு சொல்லி இருக்கும். அது வந்து பிளட் கீழே அங்க கூடாது, ஒரு சின்ன ஒரு இலை மாதிரி இருக்கும், இந்த நால்டன் வால் மாதிரி, அப்படித்தான் அது மேல வரும். நிறைய ஃபேட் எக்ஸ்ட்ரா நீங்க ஃபேட் போட்டீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிளட் வந்து மேல ஏறாது, கால் வீங்கிக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கப் மசில் கிட்ட வந்து நரம்பு வந்து சுருள ஆரம்பிச்சு, அதைத்தான் வெரிகோஸ் வெயின் அப்படிங்குவாங்க. நரம்பெல்லாம் சுருண்டுரும். சில பேர் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த வெயிட் அதிகமாக்கல வந்து காலில் வந்து பாத்தீங்கன்னா நரம்பெல்லாம் சுண்டு இருக்கும். அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே கூடிய கொழுப்பு பிளஸ் அந்த வள்ளி வந்து வீக் ஆகுது, அந்த நரம்புக்குள்ள அந்த இலைகள் வந்து வீக் ஆகுது பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபேட். ஸோ மெயின் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். பட் அதனால உயிருக்கு ஆபத்து கிடையாது. பட் இந்த வயிற்று பகுதியில் இருக்கிற ஃபேட் வந்து உயிருக்கு ஆபத்தான ஃபேட், அதை பார்க்க போறோம். இப்போ நான் பிரசன்டேஷன் ஷேர் பண்றேன். நம்ம இந்த வயிற்று கொழுப்பு பத்தி பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வயிற்றுக்குள் இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்க ஆச்சரியமா பார்க்க போறீங்க. எஸ், இதுதான் வயிறு. உங்களுக்கு தெரியும் கொழுப்பு எப்படி உருவாது, இந்த மெட்டபாலிசம் இதெல்லாம் ஏற்கனவே பேசியாச்சு. ஸோ டைரக்டா டாபிக் பாரு. நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல எக்ஸ்ட்ரா இருக்கிற கொழுப்பு வந்து பொதுவா வந்து பாடி வந்து அடிப்போஸ் டிஷ்யூஸ்ல கிளைகோஜனை மாத்தி லிவர் வச்சுக்கும், கொழுப்பா மாத்தி கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். இது பாடியோட நேச்சர். நீங்க சாப்பிட்ட சாப்பாடு உடலுழைப்புக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய குளுக்கோஸ். இப்ப நிறைய பேர் நான் கேட்டிருந்தேன், தயிர் சாதம் பொரிச்ச சிக்கன் எதனால வந்து உங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் வரும் அப்படின்னு. 90% பீப்புள் தயிர் சாதம் சொல்லியிருந்தீங்க, கிரேட். 1 or 2 people சிக்கன் சொல்லியிருந்தீங்க.
தயிர் சாதம்ங்கிறது மாவுச்சத்து. அதிகப்படியான மாவுச்சத்து சாப்பிடும்போது அதிகப்படியான குளுக்கோஸ். அந்த அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து பாடி என்ன பண்ணும்னா கொழுப்பா மாத்தி சேவ் பண்ணிக்கும். சோ நீங்க சாப்பிட்ட கொழுப்பா மாறதில்ல. அது வந்து கொலஸ்ட்ராலா மாறி பிளட்டுக்கு போயிடும். நீங்க சாப்பிட்ட மாவுச்சத்து தான் கொழுப்பா மாறி உங்க உடம்புல அங்கங்க ஸ்டோர் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபேட் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து சப்குட்டேனியஸ் ஃபேட்னு சொல்லிட்டு. பொதுவா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடிப்போஸ். இந்த ஃபேட் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். இது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்னுக்கு கீழ இருக்கும். அதே மாதிரி சில உறுப்புல சில இடத்துல வந்து இது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி இந்த சப்குட்டேனியஸ் ஃபேட் இருக்கும். நீங்க சாப்பிட்ட உணவுடைய எக்ஸஸா இருக்கக்கூடிய குளுக்கோஸ் இப்படி ஃபேட்டா மாறிக்கும். உங்களுக்கு எப்ப வந்து பாத்தீங்கன்னா உடம்புல வந்து எது குளுக்கோஸ் இல்லைனாலும் இந்த கொழுப்பு எடுத்து பாடி வந்து பாத்தீங்கன்னா எகைன் வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணிக்கும். பட் டேஞ்சரஸ் அப்படிங்கிறது எது கேட்டீங்கன்னா இந்த கொழுப்பு. நீங்க காலையில மெசேஜ் பார்த்திருப்பீங்க. விசரல் ஃபேட். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இருக்கிறது. இது என்ன விசரல் ஃபேட் அப்படின்னா ஒரு கெட்ட கொழுப்புங்கிற சொல்ல விட ஒரு டிஃபரெண்டான கொழுப்பு, டேஞ்சரஸான கொழுப்புன்னு சொல்லலாம். அதாவது சரியாக இன்டைஜஸ்ட் குளுக்கோஸ் வச்சுக்கலாம் நீங்க. சரியாக ஜீரணம் பண்ணப்படாத குளுக்கோஸ் விசரல் ஃபேட்டா மாறுது. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டு போதும். அப்ப சரி எப்ப ஜீரணமாகாது? எப்ப ஜீரணமாகாது? நீங்க சரியா மென்னு சாப்பிடலினாவோ, அளவுக்கு அதிகமா சாப்பிட்டிருந்தாவோ, டிவி பார்த்துட்டு சாப்பிட்டாவோ, பசி இல்லாத போது சாப்பிட்டாவோ, அது எல்லாமே என்னவா மாறும்னா விசரல் ஃபேட்டா மாறிடும். அது இல்லாம இந்த விசரல் ஃபேட் மாறக்கான ஒரு மெயின் ரீசன் தான் நீங்க பார்க்க போறோம். பாருங்க, ஒரு விசரல் ஃபேட் படிஞ்ச ஹார்ட் எப்படி இருக்குது, ஒரு பியூரான ஹார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த ஹார்ட் எப்படி பம்ப் பண்ணும்? கண்டிப்பா சிரமப்படும். இது மாதிரி ஒவ்வொரு உறுப்பிலையும் போய் இந்த விசரல் ஃபேட் இது ஒரு கடினமான கொழுப்பு. இது பான்கிரியாஸ் கணையத்துல, கிட்னில, லிவர்ல போய் இந்த மாதிரி சுத்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து மனிதனுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குது. அப்ப இந்த தொப்பைக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னங்க? விசரல் ஃபேட். அப்ப சப்குட்டேனியஸ் ஃபேட் அப்படிங்கிறது ஃபேட். அது வந்து ஸ்கின்னு கீழ இருக்கும். அது நல்லதா. ஆனா இந்த விசரல் ஃபேட் அப்படிங்கிறதா உங்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியது. இத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது என்ன மாதிரி கெடுதலா விளைவிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரலாம், கேன்சர் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், டெம்னீசியா வரலாம், டயபெட்டிக் தான் மேஜரா வரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இந்த விசரல் ஃபேட் அதிகமா இருக்கு மெயின் காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், டிப்ரஷன், ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி, ஒபேசிட்டி. இதுக்கப்புறம் தான் ஒபேசிட்டி அதிகம் அடுத்தது ஸ்டார்ட். நீங்க பாத்தீங்கன்னா வெயிட் போடும்போது முதல்ல வயிற்றுல தான் கொழுப்பு சேரும். அப்புறம் தான் உடம்பு ஃபுல்லா பெருசாகும். அப்புறம் வெயிட் குறைக்கும் போது ரிவர்ஸ்ல மத்த பக்கம் குறைஞ்சு கடைசியில் தான் வயிறு குறைய ஆரம்பிக்கும். செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷன், ஸ்லீப் டிசார்டர், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் இது வந்து இந்த லிஸ்ட் ஃபுல்லா கிடையாது. இதுக்கு மேலே லிஸ்ட் இருக்குது. இது மேஜர் டிசீஸ் விசரல் ஃபேட்னால. சார் இந்த விசரல் ஃபேட் எப்படி சார் செக் பண்றது? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இந்த மாதிரி கரடா ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கட்டாயம் ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்க வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட். இது நான் வாங்கும்போது 15,000 ரூபாய் ஜப்பான்ல இம்போர்ட் பண்ணுது. நீங்க அமேசான்லயும் வாங்கிக்கலாம். வெறும் 2000 rupees தான். நீங்க மேலே ஏறி நின்றுட்டு மொபைல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் மொபைல் வந்துடும். இதுல வந்து மொபைல் வராது. நான் வாங்கி கிட்டத்தட்ட 5, 6, 7 வருஷம் ஆச்சு. அப்ப அந்த டெக்னாலஜி இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் கனெக்ட் ஆகி ரிப்போர்ட் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுல இந்த விசரல் ஃபேட் மட்டும் தனியா மொத்த ஃபேட் இந்த சப்குட்டேனியஸ் ஃபேட் எவ்வளவு இருக்குது, விசரல் ஃபேட் எவ்வளவு இருக்குன்னு தனித்தனியா நீங்க பாத்துக்கலாம். கட்டாயம் ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்க வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட் கரடா ஸ்கேனிங். நீங்க எம்ஐ பிராண்ட்ல கிடைக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஓமரான் பிராண்ட்லயும் இருக்குது. உங்களுடைய பட் நீங்க 300, 400 ரூபாய்க்கே கிடைக்குது. கையில பிடிச்சிப்பாங்க பார்த்து. அதுல சைனா மேக்கா இருக்கும். சம்டைம் குவாலிட்டி சரி இருக்காது. கொஞ்சம் 2000 rupeesக்கு நீங்க எம்ஐ பிராண்டே ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிருக்காப்ல 1 year நல்லா இருக்கு அப்படின்னாப்ல. இல்ல என்னோட இந்த மாதிரி கரடா ஸ்கேன் வாங்கி இப்ப 10,000 ரூபாய் கிட்ட வருது. பட் கண்டிப்பா ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான இன்ஸ்ட்ருமெண்ட். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் அந்த 4 நாள் மீட்டிங் முதல்ல சொல்லியிருந்தேன். நீங்க பணம் எங்க செலவு பண்றீங்க பாருங்க. எல்லா ஆரோக்கியத்துக்கு எடுக்கிறத செலவு பண்றீங்க. இந்த மாதிரி வாங்கி வச்சு செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஓ விசரல் ஃபேட் அதிகமா இருக்கா, குறைச்சிடணும் அப்படிங்கிற உங்களுக்கே தெரிஞ்சு. சிம்பிள் செக்அப். உங்களோட இடுப்புல விட வயிறு பெருசாக பெருசாக விசரல் ஃபேட் அதிகமாக அர்த்தம். சிம்பிளா நீங்க ஒரு டேப் எடுத்து தொப்புள் கிட்ட அப்படி இப்படி எக்கக்கூடாது. எக்காம மூச்சு வெளியே விடும்போது நீங்க எடுத்து வயிறு உப்பி பார்க்கணும். அந்த சுற்றளவு வந்து இடுப்பு சுற்றளவுக்கு ஈக்குவலா இருக்கும். பெண்களா இருந்தா அதை விட 1% கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இருந்து உங்களுக்கு விசரல் ஃபேட் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். தொப்பை கொஞ்சம் இருந்தாவே அது ஒண்ணும் கிடையாது, விசரல் ஃபேட். இதோட ரீடிங் இருக்குது. நீங்க 5 to 8 ஒரு மாடரேட், 1 to 4 இஸ் எக்ஸலண்ட் ஹெல்த்.
இந்த 9க்கு மேல போயிடுச்சுன்னா டேஞ்சரஸ், அலார் வருதுன்னு அர்த்தம். சில பேருக்கு 15, 16 எல்லாம் இருக்கும். 30, 40 நான் பார்த்திருக்கேன். வெரி டேஞ்சரஸ். எப்ப வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். சோ இந்த விசரல் ஃபேட்ங்கிறதா தொப்பை, அதை புரிஞ்சுக்கணும். சோ அழகு மட்டும் கிடையாது, இது ஒரு நியூ டெர்ம் என்ன சொல்றாங்கன்னா அப்டமல் ஒபேசிட்டி அப்படிங்கிறாங்க. இந்த தொப்பை மட்டும் சில பேருக்கு வெயிட் போட்டு பார்த்தா ஓவரால் வெயிட் கம்மியா இருப்பாங்க, ஆனா தொப்பை மட்டும் பெருசா இருக்கு, அப்ப அவங்க ஆரோக்கியமான கிடையாது. இதுதான் மெயின் பெரிய ஒபேசிட்டி. இதுதான், இதனால நிறைய ப்ராப்ளம் வரும். அதாவது இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நேஷனல் கொலஸ்ட்ரால் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அவங்க கொடுத்த ரிப்போர்ட். என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வயிறு மட்டும் பெருசா இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இது வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய எதனால இப்படி இந்த விசரல் ஃபேட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டியூ டு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் பேரு. உங்க சாப்பிட்ட அந்த குளுக்கோஸ் வந்து ப்ராப்பரா மெட்டபாலிசம் ஆகாம அதான் வந்து விசரல் ஃபேட்டா மாறிக்குது. அதனால என்ன ஆகும், விசரல் ஒபேசிட்டி வரலாம், இன்சுலின் வரலாம், ஹைப்பர் டென்ஷன், ஹை ட்ரைக்ளைசிஸ், லோ HDL கொலஸ்ட்ரால். இது மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னா இத்தனை பிரச்சனை வரும். பட் விசரல் ஒபேசிட்டி காரணம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் தான். மெட்டபாலிக் சிண்ட்ரோம் என்னன்னா, நீங்க சாப்பிட்ட உணவு வந்து சரியான குளுக்கோஸா மாறி அது எரிக்கப்பட்டு ஏடிபியா மாறி சக்தியா மாற்றப்படாம அது தேவையில்லாம பாடி ஸ்டோர் பண்ணிடுச்சு. மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு பேரு. மெட்டபாலிசம் என்ன, வளர்சிதை மாற்றம். நீங்க சாப்பிட்ட சாப்பாடு எரியணும், அது எரியாம அப்படியே இருந்தா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எரிக்கப்படாத குளுக்கோஸ் தான் விசரல் ஃபேட். ஏன் எரிக்கப்படுறதுன்னு பார்க்கலாம். இதனால என்னென்ன வரும், உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரலாம், லிப்பிட் ப்ரொஃபைல் வந்து பிரச்சனை இருக்கும், LDL HDL வந்து பிரச்சனை இருக்கும், ட்ரைக்ளைசரிஸ் அதிகமா போகும், ஹைப்பர் டென்ஷன், டைப் 2 டயபெட்டிக் வரலாம். இது ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டேன், கேன்சர், இதெல்லாம் லேடிஸ்க்கு வரக்கூடிய PCOD ப்ராப்ளம், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி, சில ட்ரிங்க்ஸ் அடிக்கவே மாட்டாங்க, ஆனா லிவர் வந்து ஃபேட்டி லிவரா மாறிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம். இந்த விசரல் ஃபேட் வந்து எப்படி வந்து உருவாகுது, இந்த சயின்ஸ் வேண்டாம், அப்ப உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். இதுக்கு என்ன ரூட் காஸ் தான், மேஜர் ரூட் காஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான், ஹை கார்போஹைட்ரேட் இன்அடிக்குவேட் புரோட்டீன் டயட். நம்ம இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு மேக்ஸிமம் எங்க பார்த்தாலும் எல்லாருக்கும் தொப்பை இருக்கிற காரணம் நம்ம சாப்பிட்ட உணவுல அது ஏன் இந்த குளுக்கோஸ் ப்ராப்பரா கன்வெர்ட் ஆகலைன்னா, அதுக்கு வந்து நீங்க எவ்வளவு கார்போஹைட்ரேட் எடுத்தீங்களோ அதுல 1/3 புரோட்டீன் எடுத்துருக்கணும். உதாரணத்துக்கு வந்து நீங்க 100 கிராம் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 33 கிராம் புரோட்டீன் அந்த ஃபுட்ல இருக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100 கிராம் கார்போஹைட்ரேட் ஒருத்தர் சாப்பிடறாருன்னா 5 கிராம் புரோட்டீன் கூட இருக்கிறது இல்ல. அப்படி அந்த புரோட்டீன் இருந்தாலும் அந்த 9 அமினோ ஆசிட் இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்ல. அது என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படும். இதுதான் வந்து பார்த்தா அந்த மாவுச்சத்து. இப்ப நீங்க வந்து ஒரு சிக்கன் சாப்பிடுறீங்க, பஜ்ஜி சாப்பிடுறீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தொப்பையா மாறாது. அப்ப இதோடைய மேஜர் ரூட் காஸ் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடுற உணவுல வந்து மாவுச்சத்து அதிகமாகும், அதுக்கு ப்ராப்பரான புரதச்சத்து இல்லாம சாப்பிடும்போது அது ப்ராப்பரான குளுக்கோஸா மாறி இருக்கும், பட் மெட்டபாலிசம் நடக்காது. நான் செல்லுக்குள்ளாச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செல்லுக்குள்ள எப்படி மெட்டபாலிசம் நடக்குன்னு அதுல டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதோட என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு. அது இல்லாம வேற என்னெல்லாம் காரணம்னு பாத்தீங்கன்னா, இதுதான் மேஜர் ரூட் காஸ். வேற என்னன்னு காரணம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய லிவர்ல வந்து டாக்ஸிக் அதிகமா இருக்கிறது. ஏன்னா லிவருக்கும் கொழுப்புக்கும் பயங்கர சம்மந்தம் இருக்கு. அடுத்த மாசம் வந்து லிவருக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்குது. லிவர் பத்தி மட்டுமே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசப்படும். அடுத்து வந்து உங்களுடைய குடல், டாக்ஸிக் கட்ஸ். உங்களுக்கு போன மீட்டிங்ல பார்த்திருப்பீங்க, தொப்பை இருக்கிறவங்களுக்கு ஏன் மலக்குடல் கிளீனா வச்சுக்கிட்டா தொப்பை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லெஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்க ஆக்டிவா இல்லைனாலும் உங்களுக்கு மெட்டபாலிசம் ப்ராப்பர் நடக்காது. ராங் ஃபுட் ஹேபிட்ஸ், நல்லா மென்னு சாப்பிடாம அப்படியே முழுங்குறது, அவசரமா சாப்பிடுறது, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது சாப்பிடுறது, டிவி பார்த்துட்டு சாப்பிடுறது எல்லாமே. தென் செடென்டரி லைஃப் ஸ்டைல், உட்கார்ந்துட்டே இருக்கிறது, கம்ப்யூட்டர், நிறைய இன்னைக்கு IT ஒர்க் பண்ணுங்க, லேப்டாப் உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ரூட் காஸ். இதுதான் மேஜர் ரூட் காஸ். அப்ப இன்னைக்கு சாப்பிடுற 80% இன்னைக்கு இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உணவுல வந்து புரதம் பற்றாக்குறையாக இருக்கு, கொஞ்சமான புரதம் அதிகமா. அப்ப எந்த உணவுல வந்து புரதம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும், எந்த மாதிரி புரதம் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அதையும் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப கொஸ்டின் வந்து உங்க விசரல் ஃபேட் இப்ப சேர்ந்துருச்சு, தொப்பை வந்துருச்சு. இது ஒரு வில்லன். இந்த வில்லனை கொல்லக்கூடிய ஹீரோ யார்? கேன் யூ கெஸ் எனிஒன்? இந்த ஹீரோ சப்போர்ட் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் என்ன? அட்லீஸ்ட் யாராவது கரெக்டா, ஹீரோ ஹூ கில்ஸ் வில்லன்? மவுத், ஹர்ஷிதா. யா ஆல்வின், யூ ஆர் ரைட். மாதேஷ், யூ ஆர் ரைட். நியூ பர்சன் இருக்கு, லாவண்யா முருகேசன். ஹாட் வாட்டர் குடிச்சு தொப்பை குறைஞ்சுன்னு எத்தனையோ பேருக்கு என்ன குறைஞ்சிருக்குமேமா. சலைவா,
டயட், எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்ங்கிறது ஒரு வெப்பன்ல சேர்த்துக்கலாம், பட் தட் இஸ் நாட் அ ஹீரோ. அதாவது உங்களுக்கு விசரல் ஃபேட் சேர்ந்துருச்சு, சேராம இருக்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன் எப்படி என்னெல்லாம் பண்ண நீங்க இனிமேலும் சேராத. ஸோ நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்துடல. இப்போ நீங்க ஆவலம் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஹீரோ யாருன்னு இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க. நிறைய பேர் காலையில இருந்தே வேற ஏகப்பட்ட குஷி கேட்டீங்க, யாரு ப்ரோ அது அப்படின்னு வேற கேட்டீங்க. இந்த இப்ப சொல்லிடுறேன். ஹீ இஸ் த ஹீரோ. உணவு தான் ஹீரோ. உணவுல என்னன்னா மெயினா ஹை புரோட்டீன் லோ கார்பை இப்ப நீங்க மாத்தணும். ஆக்சுவலி நீங்க எப்படி சாப்பிட்டு இருக்கணும், ஹை கார்ப் லோ புரோட்டீன் சாப்பிட்டு இருந்திருக்கணும். அதாவது 70% கார்போஹைட்ரேட் 30% புரோட்டீன் சாப்பிட்டு இருந்திருக்கும். நீங்க அப்படி சாப்பிடல, விசல் ஃபேட்டா மாறிடுச்சு. இப்ப இதை ரிவர்ஸ் பண்ண அப்படின்னா இப்ப அதை உள்டாவா மாத்தணும். 70% புரோட்டீனும் 30% கார்ப்ஸா மாத்தணும். அப்படி மாத்திட்டீங்க, உணவு பழக்கத்தை மாத்திட்டீங்கன்னா தொப்பை குயிக்கு கரைய ஆரம்பிச்சு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு டாக்டர் கிரீஸை பார்த்தப்ப எனக்கு இதுதான் ஆச்சரியமா கேட்டவர்கிட்ட, சார் நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் இந்த தொப்பை மட்டும் குறையவே மாட்டேங்குது. அப்ப இருந்து ஒரு கிளாஸ் எடுத்தாரு இதை பத்தி, தொப்பின்னு என்ன, வாட் இஸ் திஸ். அது வரைக்கும் விசல். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நிறைய டாக்டர்ஸ்க்கு விசரல் ஃபேட் பத்தி ஐடியாவே கிடையாது. அவங்களே வந்து நிறைய தொப்பை போட்டுதான் இருக்காங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு இதை பத்தி ஐடியா இல்லை, இதை பத்தி நாங்க பெருசா படிக்கிறோம் இல்ல, சப்குட்டினியஸ் ஃபேட் பத்தி அதிகமா படிப்போம், கொலஸ்ட்ரால் பத்தி படிப்போம். பட் இன்னைக்கு வந்து மேஜர் கல்பிரேட் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விசரல் ஃபேட். இதை நீங்க எகெயின்ஸ்டா போடுறா ஹீரோ யாருன்னு கேட்டீங்கன்னா உங்க உணவு தான். உங்க உணவு எப்படி இருக்குன்னா புரதம் அதிகமாகும், கார்போஹைட்ரேட் டோட்டலா நீ கட் பண்ணி இன்னும் நல்லது. கொஞ்சம் கொழுப்பு சேர்த்திக்கலாம். கொழுப்பு இப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா பாடிக்கு வேணுங்கிற குளுக்கோஸ்க்கு அது பார்க்கும், மாவுச்சத்து உள்ள வரல. இப்ப மாவுச்சத்துல இருந்து இருக்கிற குளுக்கோஸ் அதுக்கு தேவை. அப்ப அது என்ன பண்ணும், கடைசி எங்க நீ கை வைக்கும், விசரல் ஃபேட் தான் பண்ண கை வைக்கும். அப்ப நீங்க புரோட்டீன் ரிச்சா கொடுக்கும்போது என்ன ஆகும், மெட்டபாலிசம் ஆட்டோமேட்டிக்கா பர்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த விசரல் ஃபேட் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அப்ப எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க வந்து சர்வசாதாரணமா ஒரு 70-80 கிராம் ஒரு 100 கிராம் புரோட்டீன் நீங்க எடுத்துக்கணும், புரதச்சத்து இருக்கிற மாதிரி. அப்ப எந்த உணவு எடுத்துக்கணும், எவ்வளவு எடுத்துக்கணும் எல்லாரும் சொல்றேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ ஒரு சைடு உணவு தான் மேஜர், சப்போர்ட் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ் என்ன வந்து ஒண்ணும் கூட லிவர் ஹெல்த்தியா இருக்கணும், அதுல கொழுப்பு படிச்சிருக்கூடாது, ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடாது. ஸோ ஹெல்த்தி லிவர் இருக்கணும், டாக்ஸிக் லிவரா இருக்கக்கூடாது, ஹெல்த்தி கட் குடல் கிளீனா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் உங்களுக்கு மெட்டபாலிசம் கரெக்ட் ஆகும். எக்ஸசைஸ்னா இருக்க நீங்க ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணுங்கிறதுல சிம்பிள் ஏரோபிக் இருந்த போது இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டு நான் இது சொல்லி தரேன். ஒன்னு டால்பின் பிளாங்க் போஸ்ட் சொல்லிட்டு இந்த பிளாங்க் சொல்லுவாங்க, கீழே பிடிச்சிட்டு இந்த மாதிரி பண்றது. அடுத்து நாடி சுத்திங்கிற ஒரு பிராணயாமா. இந்த ரெண்டுமே வந்து உங்க மெட்டபாலிசம் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். தென் வந்து பாசிட்டிவ் செல்ஃப் டாக், தென் ஃபாலோ கோல்டன் பிரின்சிபல் ஆஃப் ஈட்டிங். இந்த லாஸ்ட் 5 வெப்பன்ஸ் பத்தி சொல்லிட்டு ஹீரோ பத்தி பார்த்துடலாம். வாயில் ஆரம்பிச்சு கல்லீரல், மண்ணீரல், லிவர், பித்தப்பை, பேன்கிரியாஸ் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, இதுக்கு என்னெல்லாம் உணவு வேணும், எப்படி என்னெல்லாம் அதுக்கு வேலைகள் என்ன அப்படிங்கிற டைஜஸ்ட் பார்த்துட்டு அந்த டைஜஸ்ட் எப்படி டீடாக்ஸை பண்றது. இத்தனை வருஷமா சாப்பிட்டு கண்டதை சாப்பிட்டால பூரா கெட்டதை சேர்த்து வச்சிருக்கோம். எங்க லிவர்ல, அதுக்கப்புறம் வந்து குடல்ல. நம்ம வீட்டு சிங்க்ல வந்து அடைச்சிருச்சுன்னா இல்ல சரியா தண்ணி போடலாம் பூரா திறந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய பேருடைய குடல் இருக்குது. இப்போ இதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணணும், டீடாக்ஸை பண்ணணும். இது ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க, பாடியை லைட்டா இருக்கும். இத்தனை நாள் அவ்வளவு கழிவு உள்ள இருக்குது, நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். இந்த டீடாக்ஸி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெயிட்டே 3-4 கிலோ குறைஞ்சிடும், அவ்வளவு கழிவு உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தூக்கம் வரது அவ்வளவு ஆழ்ந்து உறக்கம் வரும். அந்த ரெம் ஸ்லீப்பே நிறைய பேருக்கு ரெம் ஸ்லீப்பே இருக்காது, அவ்வளவு குப்பைக்குள்ள இருக்குது, பாடினால அதை சரி பண்ணவே முடியல. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மூச்சு பயிற்சி பிளஸ் அந்த ஒரு பர்டிகுலர் யோகா சொன்னேன் இல்லையா, அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும், பெருசால ஒர்க் அவுட் கிடையாது. அந்த 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் டீச் யூ இன் மார்னிங் மிராக்கிள் மார்னிங். இந்த அஃபர்மேஷன் என்னன்னா உங்க பிரெயின் வந்து புறம் பண்றது. இதுதான் அந்த போஸ், அந்த பிளாங்க் போஸ் அப்படிங்கிறது தான். பிளஸ் நாடி சுத்திங்கிற ஒரு பிராணயாமம். இது வந்து ஒரு ஜஸ்ட் 1 நிமிஷம் இருந்தா போதும். இந்த மாதிரி போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் 20 செகண்ட் இப்படி கொண்டு போயிட்டு இருந்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பிளட் சர்க்குலேஷன் வந்து வயிற்றுக்கு அதிகமாகும், மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நான் சொன்னேன் அந்த அஃபர்மேஷன் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். இது வந்து பிளாசிபோ எஃபெக்ட்ங்கிற புக்ல டாக்டர் ஜோ டிஸ்பென்ஸ் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பாடிக்கும் பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து குலோப் ஜாமுன் சாப்பிடுறாங்க, 2 குலோப் ஜாமுன் சாப்பிட்டு இருக்காங்க. இன்னொருத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குலோப் ஜாமுன் பாட்டே இருக்காங்க, சாப்பிடக்கூடாது தொப்பை ஓட்டுரும், குலோப் ஜாமுனே வேண்டாம், ஆனாலும் மனசு அங்க போகுது, ஆனா சாப்பிடல. அவருக்கு குலோப் ஜாமுன் சாப்பிட்ட எஃபெக்ட் வந்துருங்கிறாரு.
அதுக்கு பேசாம சாப்பிட்டு போயிடலாம். ஒரு ஒரு உணவை சாப்பிடாமையே அதை பத்தியே நினைச்சு வாயில எச்சி ஒழுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த சாப்பிட்ட எஃபெக்ட் வந்துடும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எப்படி வந்து உங்களுடைய தாட்டும் இப்ப பாடி ஒர்க் ஆகுது. அப்போ உங்க தாட்டை புறம் பண்ணீங்கன்னா பாடியை மாற்ற முடியும். அந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக் தான் உங்களுக்கு வந்து பார்த்தா மிராக்கிள் மார்னிங்ல 550 அஃபர்மேஷன் சொல்லிட்டு ஹெல்த்துக்கான ஒரு அஃபர்மேஷன்ஸ் பிளஸ் ஒரு விசுவலைசேஷன் வந்துடும். அதெல்லாம் இவரு சொன்ன அதே பிரின்சிபல். எப்படி பிரெயின் மூலமா நம்ம பாடியை சேஞ்சஸ் கொண்டு வரது. உன்ஃபேக்ட் சொல்ல போனா தொப்பைங்கிற விட யூஸ் பண்ணக்கூடாது. ஃபிளாட் ஸ்டொமக். தொப்பை குறைக்கணும்னு சொல்லக்கூடாது. ஐ வில் கெட் அ ஃபிளாட் ஸ்டொமக். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் லைன் இருந்தாரு தெரியல, சுரேஷ். தொப்பை குறை தொப்பை சொல்லிட்டே இருப்பாரு. நான் ஒரு நாள் மாத்தினேன், இனிமேல் அப்படி சொல்லாதீங்க, இனிமேல் பிளாட் ஸ்டொமக் கொண்டு வரணும்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். இப்ப உண்மையில ஒரு பிளாட் ஸ்டொமக் வந்துருச்சு. நானே பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். ஒரு 2 மாசத்துக்குள்ள ஆள் அப்படி சின்ன பையனாட்ட மாறிட்டாரு. சுரேஷ் இருந்தீங்கன்னா உங்க போட்டோ கூட நீங்க காமிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து இந்த சாப்பிடுற மெத்தடுக்கு வந்து ஒரு 5 ரூல் இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விசரல் ஃபேட் ஃபார்ம் ஆகாது. நீங்க எப்ப பசிக்குதோ அப்ப மட்டும் சாப்பிடணும். அற்றால் மருந்தன வேண்டாம் யாக்கிக்கு அருந்தியது போற்றியுனின், அருந்தியது அற்றது போற்றியுனின். நீங்க சாப்பிட்ட சாப்பாடு சரியாயிடு, பசியா ஜீரணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அடுத்த வேலை உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதை லவ், அதை எது பிடிச்சதோ அதை சாப்பிடுங்க. எந்த உணவையும் நீங்க ஒதுக்கி தள்ள வேண்டாம். அது ஆகாது ஒதுக்கி தள்ள வேண்டாம். பிடிச்ச ஆனா சாப்பிடும் போது சாப்பாட்டை மத்தி மட்டும் நினைச்சு சாப்பிடுங்க. ரிலாக்ஸா சாப்பிடுங்க. நாங்க அதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இந்த டெக்னிக், இந்த 5 பிரின்சிபல் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்கோம். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும். உங்க லைஃப் எத்தனையோ மாற்றம். இப்ப நேத்து கூட ஒருத்தர் போட்டு பிரவீன் ஒருத்தர், எனக்கு 110 கிலோ இப்ப 100 கிலோக்கு வந்துட்டு அப்படின்னு எந்த இதுவுமே பண்ணல, வெயிட் குறைச்சிருக்காரு. நோ நெகட்டிவ் ஃபீலிங் while you eat. Stop when you think you are full. உங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது நீங்க என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணிடணும். சரி, இப்ப வந்து அந்த ஹீரோக்கு வரலாம். அந்த புரதம் எப்படி உணவு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 22 அமினோ ஆசிட் இருந்தாதான் அது சரியான புரதம். அந்த 22 அமினோ ஆசிட்ல 9 அமினோ ஆசிட் அப்படிங்கிறது பாடி வந்து தயாரிக்காது, உணவு மூலமா கொடுத்தாலும். இப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாலேஜ் வேணும். எந்த உணவுல திரோனின் இருக்கு, எதுல லைசின் இருக்கு, எதுல மெத்தனைன் இருக்கு, இந்த ஒவ்வொரு அமினோ ஆசிட் எந்த உணவு இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அந்த உணவுடைய காம்பினேஷன் நீங்க சாப்பிட்டுருக்கணும். இது இல்லாம நீங்க வந்து என்னதான் பால் குடிக்கிறீங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா சோயாபீன் சாப்பிடுறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா முளைகட்டுற தானி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த அளவு கிடைக்காது. நீங்க சாப்பிட்ட புரதத்துல இந்த 9 அமினோ ஆசிட் கலந்துருந்துச்சுன்னா தான் உங்க பாடியில இருந்து விசரல் ஃபேட் கரையும். இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஈஸியா புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ இங்கிலீஷ்ல வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? ஏன்னா தமிழ் சொல்ல நிறைய பேர் தப்பு சொல்றாங்க. போன மீட்டிங் கேட்டதுனால தமிழ் விட்டுட்டு நினைப்போம். இங்கிலீஷ்ல எவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு? 26 இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் எவ்வளவு? AEIOU 5 லெட்டர்ஸ். இப்ப இந்த 26 லெட்டர் உங்களுக்கு கொடுத்துட்டா எவ்வளவு சென்டென்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ண முடியும்? ஒரு 26 எழுத்து உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஏல இருந்து ஜெட் வரைக்கும். உங்களால எவ்வளவு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? லேக்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். கரெக்டா? அந்த 26 எழுத்து வச்சுட்டு நீங்க மாத்தி இதே மாதிரி நம்ம பாடி வந்து இந்த 22 அமினோ ஆசிட் வச்சு லட்சக்கணக்கான புரோட்டீன் உருவாக்கும். தலைமுடியிலிருந்து கால்நகத்தின் வரைக்கும் எல்லாமே புரதத்தாலானதுதான். அது எப்படி உருவாக்கும்னா, இந்த உங்களுக்கு ஆல்ரெடி இந்த செல்லுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு அமினோ ஆசிட் காம்பினேஷன்ல புரதத்தை உருவாக்கும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, உங்களுக்கு 26 லெட்டர் கொடுக்கல, அது ஒரு 5, அதாவது AEIOU இந்த 5 லெட்டரை மட்டும் எடுத்துட்டேன். வவல்ஸ் எடுத்துட்டேன். AEIOU 5 வவல்ஸ்னா உங்களுக்கு கொடுக்கல. 26 5 படிச்சு 27 லெட்டர் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப உங்களால எவ்வளவு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? ஒருத்தர் ரிதம்னு ஒண்ணு இருக்குன்னு போறாரு. சூப்பர் ப்ரோ. ஏதோ ஒரு வேர்டு 2 வேர்டு. சோ அப்ப உங்களுக்கு வந்து சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்க பாடிக்கு நீங்க எவ்வளவுதான் புரதம் கொடுத்தாலும் அது அந்த 9 அமினோ ஆசிட் இல்ல அப்படின்னா அந்த புரதத்தை வச்சு பாடினால ஒண்ணும் பண்ண முடியாது. தப்பான சென்டென்ஸ் இல்ல, நீங்க ஏற்கனவே உருவாக்குன சென்டென்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்க படிச்சு பாருங்க, மீனிங் வருதானு? தப்பா வரும். கரெக்டா? அதே மாதிரிதான் பாடிக்குள்ள நடக்கும். அப்ப நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பால்ல புரதம் இருக்கு, சோயாபீன்ஸ் இருக்குது, கோதுமையில இருக்குது, அரிசியில இருக்குது, தானியங்கள் இருக்குது, முளகட்டுல பைப்புல இருக்குது, எல்லாமத்திலயும் புரதம், டைரி ப்ராடக்ட் புரதம் இருக்குன்னு தெரியுது. ஆனா எந்த புரதத்துல எந்த அமினோ ஆசிட்னு தெரிஞ்சுக்கலையா, அதுக்கு பார்க்க போறோம். அப்ப இந்த AIOI மாதிரி எல்லா அமினோ ஆசிட் இருக்கிற மாதிரி புரதம் சாப்பிட்டீங்கன்னா உங்க பாடி வந்து பக்காவா ரெடி பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட், நான் இதை டீட்டெயிலா பேசுற டைம் ஆயிரும். உங்களுக்கு இந்த ஸ்லைடு பூரா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்க பொதுவா படிச்சு பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஒரு அமினோ ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள், பொமகிரேட், ஆல்ஃபால்ஃபா, கேரட், குக்கும்பர் இந்த மாதிரி உணவுகள் இருக்கு. கார்லிக்ல இருக்குது. இன்னொரு அடுத்து 2வது அமினோ ஆசிட் மில்க், டைரி. அன்னைக்கு கூட பிரசன்னகுமார் சொன்னாங்க ஏன் தூக்கம்னா ட்ரெப்டோஃபான் அப்படிங்கிற இந்த அமினோ ஆசிட் தூக்கம் வர காரணமானது. மெலட்டோனின் சுரக்கிறதுக்கான அமினோ ஆசிட். இப்படி ஒவ்வொரு அமினோ ஆசிட்டும் ஒவ்வொரு வேலை. இது என்ன வேலை செய்யும், அது என்ன வேலை செய்யும் சொல்லிட்டு நிறைய பேருக்கு மென்டல் டிசார்டர்ல ஹிஸ்டிடின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா ஹிஸ்டிடின்ங்கிற புரோட்டீன்ல டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிருக்கு. இது பத்திலன்னா நிறைய பேருக்கு பிரெயின்ல வந்து பிரச்சனை வரும். அப்ப இது இந்த ட்ரெப்டோபான் அப்படிங்கிற அமினோ ஆசிட் வந்து தூக்கம் சரியா வராது. சாக்லேட்ல இருக்குது, ஓட்ஸ் சாக்லேட்டா சாப்பிட நிறைய பேருக்கு தோணும். அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ட்ரை டேட்ஸ், மீட்ல. லைசின் எதுல இருக்குது, சோயாபீன்ஸ்ல இருக்கு, ஸ்பீனச்ல, கிரீன் பீன்ஸ்ல இருக்குது. மெத்தினைன்கிற அமினோ ஆசிட் இருக்குன்னா ஃபிஷ்ல, ஹோல் கிரெயின். பாருங்க ஒவ்வொன்றுக்கு என்னென்ன வேலை செய்யணும் எல்லாமே போட்டிருக்கேன். லிவர் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா மெத்தனைன்கிற அமினோ ஆசிட் வேணும். இன்னொரு அமினோ ஆசிட் அடிலைன் சுரக்கிறதுக்கு டைரி ப்ராடக்ட், ஆல்மண்ட், அவகேடோஸ்ல, பீனட்ல, நிலக்கடையில எல்லாம் இந்த அமினோ ஆசிட். டைரி ப்ராடக்ட், பீஃப், பவுல்ட்ரில இந்த திரோனைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட் இருக்கு. ஆக்சுவலா இந்த வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமினோ ஆசிட். ஆக்சுவலா 3 அமினோ ஆசிட் இருக்கு. அந்த 9ல அந்த 3 ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து டைரி ப்ராடக்ட்ல, மஷ்ரூம்ல, சோய் புரோட்டீன்ஸ்ல, பீனட்ஸ்ல வந்து இந்த அமினோ ஆசிட் இருக்கு. லியூசின் இது எல்லாமே கணக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை கிராம் நீங்க எடுத்துக்கணும் கணக்கு இருக்கு. காட்டேஜ் சீஸ்ல, சீசம்ஸ்ல இந்த அமினோ ஆசிட் இருக்கு. ஐசோலியூசின் வந்து பாத்தீங்கன்னா எக்ல, ஃபிஷ்ல, சாயில, வீட்ல இருக்கு. இது கேட்கறக்கே தலை சுத்துற மாதிரி இருக்குது. இது இங்கெல்லாம் போய் பார்த்து இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. ஆனா நம்ம பழைய காலத்து உணவுகளை ஸ்டடி பண்ணி பார்த்தா எல்லா அமினோ ஆசிட் எடுத்திருக்காங்க. நேச்சுரலாவே உங்களுடைய உணவு அப்படி இருந்திருக்கு. நம்ம எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு இப்ப வந்து எல்லாம் தொப்பை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இங்க உறைஞ்சது இங்க பெருசாயிடுச்சு. ஒரு ஹீமோகுளோபின் டெவலப் ஆகுது இந்த அமினோ. ஆக்சுவலி இந்த லாஸ்ட் சொன்ன ஐசோலூசின், லியூசின், வேலைன் இந்த 3 அமினோ ஆசிட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அமினோ ஆசிட். இது எந்த உணவுலாம் இந்த இத்தனை அமினோ ஆசிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் பார்த்தா மில்க், எக், சீஸ், யோகட், பல்ஸ், ஃபிஷ் இது எல்லாம் மிக்சிங்கா நீங்க டெய்லி சாப்பிடணும். இன்னைக்கு ஒருத்தர் அப்படி சாப்பிட்டாரு அப்படின்னா எவ்வளவு கிராம் புரோட்டீன் அவருக்கு கிடைக்குன்னு பாருங்க. மில்க் 250 ml 2 கப் எடுக்கிறாரு. அது A2 மில்கா இருக்கணும், நாட்டு மாட்டு பாலா இருக்கணும். மட்டன் 40 கிராம் டெய்லியும். பல்ஸ் 25 கிராம் 2 கப்பு. செரல் 25 கிராம் 2 கப்பு. வெஜிடபிள்ஸ் 100 கிராம் 5ல இருந்து 6 கப்பு. ஃபேட் ஆயில் 10 கிராம் 4ல இருந்து 5 கப் 5 ஸ்பூன். ஒரு ஸ்பூன் 10 கிராம் வச்சுட்டா. இவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு எவ்வளவு புரோட்டீன் கிடைக்கும்? 33 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். இதுல ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 33 கிராம் கிடைக்காம இந்த மாதிரி யாராவது டெய்லி சாப்பிட இருக்கீங்களா? ஆனா நம்மளுக்கு எவ்வளவு வேணும்னு நான் சொன்னேன். நீங்க தொப்பை குறைக்கணும்னா 100-150 கிராம் புரோட்டீன் நீங்க எடுத்துக்கணும். ஆனா நீங்க இப்ப 33 கிராம் சாப்பிடுங்க ஒருத்தருமே இல்லை. அப்ப இத்தனை காம்பினேஷன் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுடைய அமினோ ஆசிட்டோட காம்பைன்ல கிடைக்கும். அப்ப இதுக்கு என்ன வழி? ஒண்ணு நான் சொன்ன மாதிரி உணவெல்லாம் நோட் பண்ணி வச்சு அந்த காம்பினேஷன் உணவுல டெய்லி நீங்க சாப்பிடணும். அது பிராக்டிகலா முடியாது. இல்ல அப்படின்னா யாராவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் காம்பினேஷன்ல தயாரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 9 அமினோ ஆசிட் இருக்கிற மாதிரி. சோ உங்களை கொஸ்டின் கேட்கிறேன். இந்த 9 அமினோ ஆசிட்டும் சரி விகிதமா அது எவ்வளவு கிராம் இருக்கணுமோ அவ்வளவு கிராம் இருக்கக்கூடிய உணவு எது? ஒரு உணவு இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க பார்க்கலாம். நியூ பீப்புள். ஒரு உணவுல அத்தனை அந்த பக்கா, ஏன்னா இந்த பக்கா காம்பினேஷன் 9 அமினோ ஆசிட் இருக்கிறது வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். எக்ஸலன்ட் டைஜஸ்டா இருக்கும். அது என்ன அந்த உணவு? நோ, பழைய சோறு கிடையாது. பழைய சோறு வந்து பி காம்ப்ளெக்ஸ் அயனெல்லாம் இருக்குது. பழைய சோறு சொல்லி எல்லாம் பழைய சோறு ரொம்ப ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். மணின்னு சொல்லியிருக்காரு அமலா நெல்லிக்காயில குட் ப்ராடக்ட். பட் நெல்லிக்காயில வந்து அத்தனை அமினோ ஆசிட் கிடையாது. நெல்லிக்காயில வந்து பாத்தீங்கன்னா சி விட்டமின் இருக்கு, அயன் இருக்கு. நோ, கூழ் கிடையாது. எவ்வளவு தெரிஞ்சுக்கா? இல்ல முருகன் ஹனி கிடையாது. தி பெஸ்ட் புரோட்டீன் த வேர்ல்டு மதர் மில்க். தாய்ப்பால் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 அமினோ ஆசிட் பக்கா காம்பினேஷன் இருக்கு. ஒரு பிறந்த குழந்தைக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடியது அப்படின்னா தாய்ப்பால் தான். இது பெஸ்ட் ஃபுட் இன் த வேர்ல்டு. அதனால ஒரு குழந்தைக்கு நீங்க தைரியமா கொடுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தையோட உறுப்பு எல்லாமே வளர்ச்சி அடையாம இருக்கும். அப்ப அது டைஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ரீசன் இட் ஹேவ் ஆல் 9 அமினோ ஆசிட்ஸ். மெட்டபாலிசம் ப்ராப்பரா நடக்கும். அதனால ஒரு 2 வருஷமாவது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கட்டாயம் கொடுக்குங்கிறது. அப்படி ஒருவேளை தாய்ப்பால் இல்லை, சோ பெரியவங்களுக்கு தாய்ப்பால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 9 அமினோ ஆசிட் பக்காவா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எதுன்னா
I will show you now. நியூட்ரைட் உடைய ஆல் பிளான்ட் புரோட்டீன். இங்க பாத்தீங்கன்னா அந்த 9 எந்த உலகத்துல நீங்க எங்க போய் புரோட்டீன் வாங்கினாலும் இந்த 9 அமினோ ஆசிட் பத்தி போட்டிருக்கவே மாட்டாங்க. ஒரே ப்ராடக்ட்ல இங்க தான் போட்டிருப்பாங்க. கரெக்டா எக்ஸாக்டா அந்த 9 அமினோ ஆசிட் எத்தனை கிராம், அந்த தாய்ப்பால் என்ன இருக்குதோ எக்ஸாக்ட்ல இருக்கும். ஒரு தாய்ப்பாலுக்கு இங்க பக்கத்துல வச்சுட்டு அதுக்கு இணைய ஒரு ஃபுட் வைக்கலாம்னா இதுதான். அப்ப இந்த ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 அமினோ ஆசிட் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்ற மாதிரி. இதே நான் ஹார்லிக்ஸ் புரோட்டீன் சாப்பிடலாமா, புரோட்டீன் எக்ஸ் சாப்பிடலாமா, அதெல்லாம் உங்களுக்கு கம்பேரிசன் காமிக்கிற பாருங்க. இது எப்படி எனக்கு தொப்பை குறைச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன் நான். இந்த புரோட்டீனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டீங்கன்னா, there is no milk source, no animal source. நீங்க மார்க்கெட்ல எந்த போனீங்கன்னா டைரிஸ் ப்ராடக்ட் கண்டிப்பா இருக்கும். வே ப்ரோட்டீன்ஸ் அது வந்து ஜிம்முக்கு போறவங்க அதை யூஸ் பண்ணும். ஆனா ஒரு குழந்தைக்கு கொடுக்கலாமா வே ப்ரோட்டீனா கொடுக்க முடியாது, டைஜஸ்ட் ஆகாது. ஆனா இந்த ப்ராடக்ட்டை 1 வயசு குழந்தைக்கு கூட கொடுக்கலாம். 6 மாச குழந்தைகளுக்கு சில பேருக்கு கொடுத்துருக்கோம், தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கு. அப்போ 100% வெஜிடபிள் சோர்ஸ். அதுக்கப்புறம் வந்தா இதுதான் மெயின் பாயிண்ட், 9 அமினோ ஆசிட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, இந்த அமினோ ஆசிட் 9 இருந்தாதான் ஒரு புரோட்டீன் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். அதனால ஐசியூல படுத்துக்கிறவருக்கு இந்த புரோட்டீன் கொடுக்கலாம், 1 வருஷ குழந்தைக்கு இந்த புரோட்டீன் கொடுக்கலாம், அவ்வளவு ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். அதனால உலக ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல ஒவ்வொரு வருஷம் பண்ற ஸ்டடியில த பெஸ்ட் புரோட்டீன் அவார்டு வாங்குறது ஒண்ணுதான். இதுக்கு பக்கத்துல ஒரு புரோட்டீனே கிடையாது மார்க்கெட்ல. ஏன்னா இதோட புரோட்டீன் கரெக்ட் அமினோ ஆசிட் ஸ்கோர் அப்படி இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக சதவீதம் கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 1.0. இது என்ன சொல்றேன் பாருங்க. அதாவது அதுக்கு முன்னாடி நான் ஹார்லிக்ஸ் புரோட்டீன் இருக்குது, புரோட்டீன் எக்ஸ் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு பெரிய டேஞ்சர்ஸ் காத்துட்டு இருக்குது உங்களுக்கு. நான் என்ன சொல்றேன், எதனால தொப்பை வந்துச்சு, மாவுச்சத்து அதிகமா சாப்பிட்டு புரதச்சத்து குறைவா சாப்பிட்டது தொப்பை வந்ததுக்கே காரணம். இப்ப ஹார்லிக்ஸ் புரோட்டீன் எக்ஸ்ட்ரா வாங்குறது என்ன கொடுக்குறாங்க பாருங்க. இது ஹார்லிக்ஸ் புரோட்டீனுடைய லேபிள். அது 100 கிராம் பவுடர்ல புரோட்டீன் பவுடர்னு போட்டிருக்காங்க. 100 கிராம் பவுடர்ல 55 கிராம் மாவுச்சத்து. அந்த 55 கிராம்ல 25 கிராம் சுகர். புரதச்சத்து எவ்வளவு இருக்குது, 33 கிராம். ஏற்கனவே பிரச்சனை மாவுச்சத்து தான். இது மாவுச்சத்து காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டு என்ன ஆகும்? சரி அப்படியே மாவுச்சத்து இருந்துட்டு போச்சாது பாருங்க. அது எங்க இருந்து எடுக்கிறாங்க, வேங்கிறது என்னங்க, பாலை பெறி ஊத்தி வச்சா மேல தண்ணி மாதிரி நிக்கும் இல்லையா, தட் இஸ் கால்டு வே. அது சாப்பிட்டீங்க அப்படின்னா மசில் பில்டிங் ஆகும், ஜிம்முக்கு போறவங்களுக்கு ஓகே. நார்மலா சாப்பிட்டாங்கன்னா டைஜஷன் ஆகாது. சரி, அது ஒரு பிரச்சனை. அடுத்து கண்டெய்ன்ஸ் பர்மிட்டட் நேச்சுரல் கலர்ஸ் ஆடட் ஃபிளேவர்ஸ். சுவைக்காக சிந்தட்டிக்கா சேர்த்திருக்காங்க, ப்ரெசர்வேட்டிவ்ஸ் இருக்கு. சரி, ஹார்லிக்ஸ் எப்படி இருக்குதுன்னா இந்த புரோட்டீன் எக்ஸ் அதுல பாருங்க 100 கிராம் பவுடர்ல 54 கிராம் அதுலயும் மாவுச்சத்து. வேறு இதுக்கு எதுக்கு பேர் புரோட்டீன் வைக்கணும், மாவுச்சத்துன்னு பேரை வச்சுட்டு போயிடலாம். இது நிறைய டயபெட்டிக் பேஷண்ட் இதை வாங்கி சாப்பிட்றாங்க. உங்களுக்கு யாராவது டயபெட்டிக் சாப்பிட்டு இருந்தா முதல்ல நிறுத்தி சொல்லிடுங்க. ஏற்கனவே சுகரு மாவுச்சத்து சாப்பிட்டு இன்சுலின் சுரக்க மாட்டேங்குது. இது காசு கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாவுச்சத்தையும் சர்க்கரையும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியுது, அவேர்னஸ் இல்லை. அப்போ 34% இருக்கிறதையே புரோட்டீன் விளம்பரம் பண்றாங்க. கண்டெய்ன்ஸ் பர்மிட்டட் நேச்சுரல் கலர்ஸ். இது எங்காச்சும் 9 அமினோ ஆசிட் போட்டிருக்காங்க? நெவர். நோ. என்னோட ப்ராடக்ட் வந்து அது இல்ல. இதே இந்த ப்ராடக்ட்ல வருங்க 10 கிராம் பவுடர்ல 8 கிராம், அப்ப 80% வந்து புரோட்டீன். மாவுச்சத்து எவ்வளவு இருக்குது, 0.3 கிராம். அப்ப 100 கிராம்ல வெறும் 3 கிராம் தான் புரோட்டீன், சுகர் 0. இங்க பாருங்க, இதுதான் அந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். அந்த 9 அமினோ ஆசிட் கரெக்டா எவ்வளவு கிராம் போட்டிருக்கான்னு பாருங்க. இது வந்து பார்த்தா உலக சுகாதாரம் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்கோர் கொடுக்குறாங்க. ஒரு புரோட்டீன் தயாரிக்கிறவங்க இது எவ்வளவு அமினோ ஆசிட் வைக்கணும்னு கணக்கு வச்சிருக்காங்க. அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் பேஸ் வச்சிருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ் பேஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த வகுத்து பார்த்து என்ன வரும், 1ன்னு வரும். த பெஸ்ட் ஸ்கோர் புரோட்டீன் டைஜஸ்டடி கரெக்ட் அமினோ ஆசிட் ஸ்கோர். பாருங்க, இந்த நியூட்ரைட்டோட ஆல் பிளான்ட் புரோட்டீன்ல பக்கத்துல போட்டு இது வந்து உலக சுகாதாரம் கொடுத்த அளவீடு. ஒரு அமினோ ஆசிட் நான் சொன்னேன், இந்த 9 அமினோ ஆசிட் எவ்வளவு கிராம்ஸ் இருக்கணும், எவ்வளவு மில்லி கிராம், எவ்வளவு கிராம், எவ்வளவு மில்லி, ஒரு கிராம் புரோட்டீன்ல எவ்வளவு மில்லி கிராம் இந்த அமினோ ஆசிட் இருக்கணும், இந்த கணக்கு பக்கத்துல இருக்கிற பாருங்க எல்லாமே வந்து அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு தி பெஸ்ட் சோர்ஸ் கொடுக்கறனால இதுக்கு 1.0ங்கிற ஸ்கோர் வந்து இருக்குது. இங்க கொட்டை எழுத்துல போட்டிருப்பாங்க. உலகத்துல எந்த புரோட்டீனுக்கு இந்த 1 ஸ்கோர் கிடையாது. சிலதெல்லாம் ஸ்கோர் கொடுத்தா 0.2 0.3 நமக்கு ஸ்கோர் போடுறதே இல்லை. அதனால தி பெஸ்ட் சோர்ஸ் அப்படின்னா இதுதான். இது நீங்க ரேட் கணக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹார்லிக்ஸ் புரோட்டீன் வாங்குறது ப்ரோடெக்ஷன் வந்து இது சீப்பா தான் இருக்கும். இது 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா 400 கிராம் வந்து 500 ரூபாய் வரும். ஆனால் என்ன இருக்குது, மேக்ஸிமம் மாவுச்சத்து இருக்கு. அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி வாங்கும் போது வந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். தி பெஸ்ட் புரோட்டீன் இது சோயாவில், கோதுமையில, எல்ஓபி, இது 3 தான் இதனோட சோர்ஸ்.
புரோட்டீன் எடுக்கிறாங்க. நான் சொன்ன 1 வயசு குழந்தை கொடுக்கலாம். நீங்க தொப்பை இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதுல ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்கூப், காலையில் டிஃபனுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூப், மதியம் லஞ்சுக்கு முன்னாடி, டின்னருக்கு முன்னாடி. இதை குடிச்சிட்டு தான் நீங்க சாப்பாடே சாப்பிடணும். டின்னர் எல்லாம் இந்த ஒரு புரோட்டீன் ஒரு ஸ்கூப் எடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா 4 மந்த்ஸ்ல உங்களுடைய தொப்பை குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு நான் 3 மாசத்துக்கு கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். லைட் ஆக்குறது பெரிய தொப்பை அதுக்குமே டைம் எடுக்கும். இந்த புரோட்டீன் சாப்பிட்ட தொப்பை மட்டும் தான் குறையுமானே கிடையாது. உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கான ஒரு அமிர்த சஞ்சி மாதிரி வேலை செய்யும். முடி வளரும், முடி ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிரும். இது டிஎன்ஏ போய் வேலை செய்யும். நீங்க டிஎன்ஏ பத்தி பேசக்கூடிய பாரு உங்களுக்கு புரியும். உங்க ஃபேட்டை குறைக்கும், உங்களுடைய growth அண்ட் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் பண்ணும். ஹீமோகுளோபின் என்னங்க? ஹீம்னா அயன், குளோபின்னா புரோட்டீன். 33% வந்து பாத்தீங்கன்னா ஹீம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 67% புரோட்டீன் தான். இம்யூனிட்டி பில்டிங் புரோட்டீன் இருக்கணும். உங்களோட இம்னோகுளோபின் சொல்லுங்க, WBC ப்ரொடக்ஷனுக்கு புரோட்டீன் வேணும். பெட்டர் மெட்டபாலிசத்துக்கு, எனர்ஜிக்கு, உங்களுக்கு காட்டுற ஜவ்வு ஃபார்மேஷனா இருக்கு. உடம்புல என்னெல்லாம் ஹார்மோன் இருக்குதோ, இன்சுலின், தைராக்சின், மெலட்டோனின், இன்னும் முடியக்கூடிய அத்தனை ஹார்மோனுக்கும் புரோட்டீன் வேணும். உங்களோட HDL, LDL, ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், லோ டென்சிட்டி பேலன்ஸ் பண்றதுக்கு புரோட்டீன். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். எப்படி சார் கிடைக்கும்? உங்களுக்கு யார் லிங்க் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு கஸ்டமர் ஐடி கிரியேட் பண்ணிட்டு நீங்க 10% டிஸ்கவுண்ட்ல நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். நீங்க ஒரு 10 நாள் சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு செட் ஆகலையா திருப்பி கொடுத்துட்டு உங்க பணத்தை வாங்கிக்கலாம். 100% சாட்டிஸ்பாக்சன் கேரண்டி இருக்கு. தேவைப்பட்ட நீங்க உங்களுக்கு அங்க எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். சார் இதெல்லாம் எடுக்கணுமா? நான் சில பிரபலத்தோட போட்டோ போட்டிருக்கேன். இவங்க எல்லாமே ஒரு டிசீஸ்ல இறந்தவங்க தான். சில பேர் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தாங்க, பட் இருந்தாலும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இறந்தாங்க. இவங்க எல்லாத்துக்கும் காமனா என்ன பிரச்சனைன்னு பாருங்க. இவங்க எல்லாத்துக்கும் காமனான ப்ராப்ளம் ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ரைட் ப்ரோ, ஒபேசிட்டி. இவங்க யாருமே தன்னோட வெயிட்டை தொப்பை கவனிக்கல. சோ எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் உங்க ஆரோக்கியத்தை கவனிக்கலன்னா எத்தனை கோடி பணத்தை வச்சு ஆரோக்கியம் திருப்பி வாங்க முடியாது. நான் மேல போட்டதா ஹெல்த் வெல்த் தான், ஆனா அதை வாங்க முடியாது. யூ ஹாவ் டு பில்ட் இட். உங்க பாடியை பில்டிங் பிளாக் இந்த புரோட்டீன் தான். ஒரு தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு உணவு உங்களுக்கு ஒரு கம்பெனி கொடுக்குறாங்கன்னா இது கிடைக்கிறது நம்மளுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கா நினைக்கிறேன். அப்போ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மூட்டு வலி எல்லாம், ஏன்னா மூட்டுல ஜவ்வுங்கிறது புரோட்டீன். நீங்க கால் நகத்துல இருந்து தலைமுடி வரைக்கும் எவ்ரி செல்ஸ் இஸ் மேட் ஆஃப் புரோட்டீன். அதான் சொன்ன 22 அமினோ ஆசிட் வச்சு லட்சக்கணக்கான புரோட்டீன் வரைக்கும் நம்ம ஒரே ஒரு செலுந்து உருவானவங்க வந்து இந்த புரோட்டீன்னால உருவானவங்க தான். அப்ப இந்த புரோட்டீன் தினம் தினம் வந்து என்ன வெயிட் இருக்கிறமோ அவ்வளவு கிராம்ஸ் புரோட்டீன் உடம்பு கொடுக்கணும். நீங்க 50 கிராம் வெயிட் இருந்தீங்கன்னா 50 கிராம் புரோட்டீன் கொடுக்கணும். 60 கிலோ வெயிட் இருக்கீங்கன்னா 60 கிராம் புரோட்டீன் கொடுக்கணும். ஆனா நீங்க 10 கிராம் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து தொப்பை மெட்டபாலிக் சிண்ட்ரோம் எல்லாத்துக்குமே நீங்க இருக்குது. அப்ப இதுக்கு ஒரே வழி வந்து யூ ஹாவ் டு சப்ளிமெண்ட். இப்போ உதாரணத்துக்கு உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, நல்லா படிக்குது, ஒரு சப்ஜெக்ட் வீக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? கோ ஃபார் டியூஷன். சேம் வே 3 வேளை சாப்பிடுறோம் 10ல யூ ஹாவ் டு கோ ஃபார் சப்ளிமெண்ட். வேற ஆப்ஷன் கிடையாது. இல்ல இத்தனை அமினோ ஆசிட் நீங்க உணவு எங்க போய் எடுப்பீங்க? நீங்க இன்னொரு உணவு இருக்குது, அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் அமினோ ஆசிட் அது கிடைக்கும். என்ன உணவு யாராவது சொல்லுங்க. தாய்ப்பாலுங்கிறது ஒண்ணு ஓகே. இன்னொரு உணவு வந்து இந்த 9 அமினோ ஆசிட் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது கரெக்டான காம்பினேஷன் கிடையாது, பட் அட்லீஸ்ட் எல்லா அமினோ ஆசிட் கொஞ்சம் இருக்கு. அந்த 9 அமினோ ஆசிட் யாருக்கு தெரியுமா என்ன ஃபுட் அப்படின்னு? சீம்பால் ஓகே, அது பால் தான், தாய்ப்பால் மாதிரி தான். யா மாதேஷ் சொன்னது கரெக்ட். எக்கோடைய ஒயிட் எக், நாட்டுக்கோழி முட்டையோட ஒயிட் எக் சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு மத்த அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இந்த புரோட்டீன் ஃபுல்லா 100 கிராம் இந்த புரோட்டீனை குடிச்சீங்கன்னா பண்ணையும் பத்தாது, பண்ணையும் தாங்காது. இதுல அட்லீஸ்ட் ஒரு 5 ஸ்கூப் 6 ஸ்கூப் குடிக்கலாம். பட் என்ன பண்ண மீது நீங்க வந்து முட்டையோட வெள்ளைக்கரு, முளகட்டுன தானியங்கள், அப்பப்ப கொஞ்சம் மட்டன் சிக்கன் சாப்பிடுங்க. இது எல்லாமே வந்து ரிச் புரோட்டீன் சோர்ஸ். முளகட்டுன தானியங்கள் அது நல்ல வெஜ் சோர்ஸ். மாவுச்சத்து என்ன பண்ணும்? அறவே ஒழிக்கணும், குறைச்சணும். எப்ப தொப்பை குறை வரைக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் கொண்டு வந்துடணும். 70% மாவுச்சத்து 30% புரோட்டீன் சத்துன்னு கொண்டு வந்துடணும். அப்ப உங்களுக்கு எப்பவுமே தொப்பை போடாது. அப்ப நீங்க ஹெல்த் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு பில்ட் இட். பாருங்க, எனக்கு உண்மையில தொப்பை இருக்கு. எவ்வளவு தொப்பைன்னு சொல்லி பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு குறைக்க இருக்கு. இப்ப பாருங்க, பிளாட் ஸ்டொமக். பட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா குறையாது. ஏன்னா இந்த ஃபேட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணா சப்குட்டீனியஸ் ஃபேட் குறையும். அதுக்கப்புறம் மசில் குறையும். நீங்க புரோட்டீன் சாப்பிட்டா மசில் பில்ட் ஆகும், ஆனா தொப்பால செய்ய குறையாது. நீங்க பாருங்க, நிறைய பேர் ஜிம்முக்கு போறவங்க தொப்பை வச்சிருப்பாங்க. அதுதான் மேஜர் ப்ராப்ளம். அப்போ உங்களுடைய டயட்டை வந்து 70% புரோட்டீனும் 30% 20% ஃபேட்டும் ஆர் 0 கார்போஹைட்ரேட் ஆர் 10% கார்போஹைட்ரேட் மாத்திரீங்கன்னா தொப்பை வந்து ஈஸியா குறைச்சிடலாம். அப்போ உங்களுடைய 9 அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய கம்பைன்டு புரோட்டீன் தான் ஹீரோ. அதுக்கு சப்போர்ட் பண்ற 5 விஷயம் சொல்லிட்டு அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். இன்னும் யாராவது யோசனை பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஒரு இது சொல்றேன்.
உண்மையிலே இந்த பாயிண்ட் கேட்டக்கப்புறம் நானே வந்து சப்ளிமெண்ட் நானே எனக்கு எதுக்கு சப்ளிமெண்ட் நினைச்சிட்டு நான் நல்லா திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கார் வச்சிருக்கீங்க, பைக் வச்சிருக்கீங்க. அந்த கார் பைக்கு என்ன பெட்ரோல் ஊத்துவீங்க? ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்து கலப்படமான பெட்ரோல் ஊத்துறாங்க உங்களுக்கு தெரியுது. அங்க போய் அடிப்பீங்களா? நிச்சயமா அடிக்க மாட்டோம். அந்த கார் எத்தனை வருஷம் வச்சிருக்க போறீங்க? 1000 வருஷம், 100 வருஷம், 50 வருஷம், 5 வருஷம், 10 வருஷமோ? அதுக்கு சர்வீஸ் பண்றோம், இன்சூரன்ஸ் போடுறோம், நல்ல பெட்ரோல் ஊத்துறோம். இந்த பாடி எத்தனை வருஷம் வச்சிருக்க போறீங்க? நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் கூடவே இருக்க போகுது. இதுக்குள்ள போடுற உணவு என்னைக்காவது கவனிச்சு இது என்ன உணவு சாப்பிடுறோம், நம்ம உணவு நம்ம பாடியோட டைப் என்ன, இதுக்கு என்ன உணவு ஆக்சுவலா கொடுக்கணும், நம்ம சரியான சாப்பிடுறோமா, இந்த காரணம் கரெக்ட் தானே, என்னைக்காவது திங்க் பண்ணி சாப்பிட்டு இருக்குமா? அது இன்னைக்கு இன்னும் காலக்கொடுமை என்னன்னா, கெட்டது சாப்பிடும்போது யாருக்கு எந்த கேள்வியும் வரதில்ல. அது பஜ்ஜியோ, போண்டாவோ, நூடுல்ஸோ, பீஸாவோ, புரோட்டாவோ கண்ண மூடிட்டு சாப்பிடுறோம். இப்படி ஒரு 9 அமினேசிட்டுக்கு தாய்ப்பால் மாதிரி உணவை காமிச்சோம்னா, சார் ஏதாவது சைடு எஃபெக்ட் வருங்களா? சார் கிட்னியில் ஸ்டோன் வருமா? நம்மளுக்கு எப்படி மைண்ட் மாறிடுச்சு பாருங்க. நல்ல உணவு பார்த்தா கேள்வி கேட்கிறோம். தப்பா உணவு பார்த்தோம்னா கேள்வி இல்லாம உள்ள அடிச்சிடறோம். நாக்குக்கு அடிமையாய் நீங்க கேட்கிற சமுதாயம் வந்து நாக்குக்கு அடிமையாயிடுச்சு. ஆரோக்கியத்துக்கு அடிமையான சமுதாயத்தில் இருந்தவங்க நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி ஏன் உணவு பழக்கம் இருந்தவங்க சமுதாயத்துல இருந்த நம்ம இன்னைக்கு நாக்குக்கு அடிமையாக்கிட்டாங்க யாரோ. இப்ப நாக்குக்கு அடிமையான உணவு சாப்பிடும்போது கேள்வி கேட்காம சாப்பிடுறோம். ஒரு நாள் எனக்கு போச்சு. ஆனா நல்லது கொடுத்தோம்னா 1000 கேள்வி மைண்ட் வருதுன்னா மைண்ட் செட்டே மாறிடுச்சு. அப்படி அந்த கார்ல நீங்க ஒரு சரியா கவனிக்காம ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சுன்னா நீங்க வாங்கிடலாம். ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ். உங்க பாடியில ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுச்சு, வாங்க முடியுமா? கடவுள் அதுக்கு வேண்டிய சில உறுப்புக்கு ஸ்பேர் பார்ட் வச்சிருக்காரு. யாராவது சொல்லுங்க எந்த உறுப்பு நம்ம உடம்புல ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு? ஒரு கிரிட்டிக்கலான பார்ட். எஸ் பார்த்திபா, யூ ஆர் ரைட். கிட்னி. நெப்ரான்ஸ்னால வந்து ஒரு அதான் வடிகட்டி கழிவுகள் உள்ள தேங்கக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த நெப்ரான்ஸ் நீளம் வந்து நான் சொல்லி அதை எடுத்து விரிச்சு வச்சோம்னா பூமிக்கும் நிலவுக்குள்ள தூரத்துல 3 மடங்கு வரும். அந்த கிட்னிக்கு கடவுளே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேர் 90% மக்களுக்கு அது செகண்ட் கிட்னி வேலையே இருக்கிறது கடைசி வரைக்கும். அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருக்காரு. அப்ப உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் என்னாச்சும் கிடைக்குமா? ஆனா அந்த பாடிக்கான உணவு நம்ம எப்படி சாப்பிட்டு இருக்கோம்? இந்த மாதிரி பார்த்து சாப்பிடணுமா? இத்தனை விட்டமின் வேணும், மினரல்ஸ் வேணும், புரதம் இவ்வளவு இருக்கணும், இத்தனை அமினோ ஆசிட் இருக்கணும். இதெல்லாம் டாக்டர் சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஒரு காமன் சென்ஸ்ல நம்ம ஒரு கார் வச்சு எப்படி டயர் பார்த்துக்கணும், என்ஜின் ஆயில் கரெக்டா மெயின்டைன் பண்ணணுங்கிற நாலேஜ் இருக்கணும். கரெக்டா பெட்ரோல் வண்டி பெட்ரோல் போடுறோம், டீசல் வண்டி டீசல் போடுறோம். அதை வந்து யாராவது மெக்கானிக் வந்து சொல்லி கொடுக்குறாங்களா நம்மளுக்கு? அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தினம் தினம் என்ன சாப்பாடு சாப்பிடணும், என்ன மாதிரி உணவு எடுத்துக்கோங்க, ஒரு பேசிக் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்கம் டோட்டலா மாறிடுச்சு. இன்னைக்கு சப்ளிமெண்ட்ங்கிறது அவசியம் வந்துருச்சு. இப்ப நான் சொன்ன மாதிரி 9 அமினோ கம்பெனி சாப்பிட நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு எழுதி தரேன், பிராக்டிகல் இம்பாசிபிள். அவ்வளவு கிராம்ஸ் இருக்கிறது நீங்க காமிச்சு லிஸ்ட் சாப்பிடவே முடியாது. அப்ப நீங்க இப்படி சாப்பிட்டீங்கன்னா தொப்பை கரைஞ்சிரும். எப்போ உங்களுக்கு தொப்பை கரையுதோ யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தி பர்சன். ஏன்னா இந்த ஏரியால உங்களுக்கு வந்து 5 முக்கியமான உறுப்பு இருக்கு. நியூ பீப்புள் சேட் பாக்ஸ் கூட என்ன முக்கியமான உறுப்பு இருக்குதுன்னு, இந்த அப்டமன்ஸ், இந்த வயிற்று ஏரியால தான் நம்மளுடைய முக்கியமான 5 உறுப்புகள் இருக்கு. இங்கதான் அந்த விசரல் ஃபேட் படிய படிய உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும். பாத்தீங்களா கேள்வி எப்படி வருதுன்னு? டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடலாம்னு கேட்கிறாரு. 100% டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்டே தீரணும். சாப்பிட்டா இன்சுலின் நல்லா சுரக்கும். இன்னும் முடியக்கூடிய எல்லா ஹார்மோனுக்கும் உங்களுக்கு புரதம் வேணும். இது டயபெட்டிக் பேஷண்ட் இது சாப்பிட்டு நார்மலானவங்க இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான பேர், நான் கொடுத்து ஆயிரக்கணக்கான பேர் நார்மல் ஆயிட்டாங்க. கண்டிப்பா டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிடணும் பிரான்சிஸ், அது டவுட்டே இல்லை. அப்ப என்னன்னா கண்டிப்பா இது யாருனாலும் சாப்பிடக்கூடியது. 5 குட் உறுப்பு என்னன்னு கேட்டேன். எஸ் புவனாஸ்ரீ ஓரளவு கரெக்டா சொல்லிருக்கீங்க. பேன்கிரியாஸ் மெயினா சென்ட்ரல் இருக்குது. லிவர், கிட்னி, ஹார்ட், லங்ஸ், முக்கியமான 5 உறுப்புகள் அதான் ஆர்கான்ஸ் தான். இந்த 5 தான் உடம்போட அத்தனை மண்டலம் இயங்குது. இது 5க்கும் டேஞ்சரஸான ஆப்பு வைக்கிறது இந்த விசரல் ஃபேட் தான். அப்ப நீங்க தொப்பை குறைஞ்சிட்டீங்கன்னா இந்த 5 ஆர்கானும் கிளீன் ஆயிடும். சுத்தி கொழுப்பு இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்கு, டயபெட்டிக்கு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் மோஸ்ட்லி இந்த லிவர் ரிலேட்டடு, கிட்னி ரிலேட்டட் எதுவுமே வராது. அப்ப நீங்க உண்மையிலேயே நினைச்சீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைச்சீங்கன்னா தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் பவுடர். இதுல 2 ப்ரோட்டீன் நியூட்ரியன்ட் இருக்கு. வே ப்ரோட்டீன் இருக்கு. அதை எங்கேயாச்சும் வாங்கிடாதீங்க. அது வந்து ஜிம்முக்கு போறவங்களுக்கு அது பண்ணீங்க ஒர்க் அவுட் பண்ணும். இதுதான் வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ஆல் பிளான்ட். அது வந்து அது பால்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க, ஏன்னா கெசின்ல இருந்து இருப்பாங்க. வே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 100% வெஜிடேரியன் சோர்ஸ். நீங்க உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் 100% வெஜ் சோர்ஸ் ப்ரோட்டீன் கிடையாது. வெரி டிஃபிகல்ட். அப்படியே இருந்தாலும் அதை தயாரிக்கிற மெத்தட ஆர்கானிக் கிளீனிங் ப்ராசஸ் எடுப்பாங்க.
சோயாபீன்ஸ் ப்ரோட்டீன் எடுக்கிறாங்கன்னா ஆல்காலிக் வாஷிங் மெத்தட்னு பேர். ஆல்காலை வச்சு வாஷ் பண்ணி அதுல இருந்து ப்ரோட்டீன் பிரிப்பாங்க. பட் அக்வா மெத்தட் அப்படிங்கிற யூஸ் பண்ணக்கூடிய ஒரே கம்பெனி இந்த நியூட்ரைட் தான். ஏன்னா தண்ணி மூலமாவே அதை பிரிச்சு எடுப்பாங்க. இந்த டெக்னாலஜி அது பேட்டர்ன் வாங்கின டெக்னாலஜி. ஸோ டேக் ரைட் டிசிஷன். இன்னைக்கு வந்து ப்ரோட்டீன் பத்தி நாலேஜ் நீங்க வேற 25% ப்ரோட்டீன் பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு பிரச்சனையே, அவேர்னஸ் இல்லை பாருங்க. அதுல வந்து ப்ரோட்டீன் பத்தி உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம், டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க, முடி கொட்டும், உங்களுக்கு ஹேர் ஃபால் வரும், அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராப்ளம். இந்த கிராமத்துல வயசான பெருசுகளை எடுத்துட்டு கிடந்துச்சுன்னா 3 அமாவாசை தாண்டிடுச்சுன்னா தாக்கு பிடிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி அதுக்குள்ள போயிரு முக்காவாசி. அந்த மாதிரி வந்து 3 அமாவாசை மாதிரி 90 நாள் என்னோட காலையில மிராக்கிள் நீங்க வந்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நீங்க எனக்கு கொடுத்துருங்க. உங்களுடைய ஹெல்த்துக்கு நான் கேரண்டி. வேணுங்கிற எடுத்துக்கங்க. கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி வந்து நீங்க நிறைய ஃப்ரீயா கிடைக்குது, ஈஸியா கிடைக்கிறதுனால கிராண்ட் எடுத்துக்கிறாங்க. இவங்க யார் ஃப்ரெண்டு லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுவாங்க. எப்படி சாப்பிடுறது, எப்ப சாப்பிடணும் எல்லாமே நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு அது மாதிரி சாப்பிடுங்க. உங்களுடைய தொப்பைக்கு ஒரு குட் பை. ஹேவ் அ ஃபிளாட் ஸ்டொமக் அண்ட் ஹேவ் அ ஹெல்த்தி லைஃப். ஓகே, யாராவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா வில் கிளியர். யா கர்ணா 100 days லைக் அ பிக் பாஸ். எப்படி சாப்பிடுங்க நீங்க ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ அனுப்புவோம். வெயிட் போட ப்ரோட்டீன் தாராளம் எடுக்கலாம். ஒரு ப்ரோட்டீன் அப்படிங்கிறது வெயிட் போட ஹெல்ப் பண்ணி எக்ஸசைஸ் ஆகிற ஃபேட் குறைக்கும். இட்ஸ் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் ப்ரோட்டீன். ரூபா தேவி கேட்டிருக்கீங்க, எத்தனை மாசத்துக்கு சாப்பிட்டா தொப்பை குறையும்? உங்க தொப்பை சைஸ் என்னன்னு எனக்கு தெரியணும்ல, அதை பொறுத்து நான் சொல்ல முடியும். குட்டி தொப்பையா பெரிய தொப்பையா, எத்தனை ஒரு டேப் எடுத்துக்கங்க, இன்ச் டேப் எடுத்துக்கங்க, ஒரு தொப்புள் கிட்ட வச்சு ஃபுல்லா சர்க்கம்ஃபரன்ஸ் அளங்க, என்ன சைஸ்னு மெசேஜ் பண்ணுங்க, நான் எத்தனை நாள் குறைக்கும்னு சொல்றேன். ஜாயிண்ட் பர்சன் இருக்குங்க, 100% எடுக்கணுங்க. ஜாயிண்ட் பெயின் இருக்கிற அந்த கார்டிலேஜ் ஜவ்வு அது வளருக்கு கண்டிப்பா ப்ரோட்டீன் வேணும். எனி அதர் பேக்கிங் எஸ் ½ kg இருக்குது, 2000 கிடைக்கும், 2200 கிடைக்கும். பட் மை ரெக்கமெண்டேஷன் கோ ஃபார் 1 kg, டேக் ஃபார் 10 days. இஃப் யூ நாட் சாட்டிஸ்ஃபைட் ரிட்டர்ன் பண்ணிட்டு பணம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேற வழி இல்லைன்னா கோ ஃபார் ½ kg. பட் மை ரெக்கமெண்டேஷன் நீங்க 1 kg போறது பெட்டர். நான் ½ kg போது யாரும் ரெக்கமெண்ட் பண்ணதில்ல. 5 kg இருக்காது கேக்குறீங்களா? இல்லைங்க மாரியப்பன், நோ 5 kg, ஒன்லி 1 kg மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வந்து சுகர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இன்னைக்கு உடம்ப கெடுத்துட்டீங்கன்னா நம்ம நல்லா திங்க் பண்ணுங்க. நம்ம நல்லா சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம்? சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம்? அனுபவிக்கணும்ல. ஆரோக்கியத்துக்கு எடுத்து ஆஸ்பத்திரி நோய் படுத்திட்டோம்னா சம்பாரிச்சு யாரோ அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் அப்படிங்கிறது ஹெல்த் மட்டும் கிடையாது. ஹெல்த் இருந்தாதான் உங்களுடைய பிசினஸ் நல்லா நடக்கும், ஜாப் நல்லா போகும், ஃபேமிலி பார்த்துக்க முடியும். ஒரு பிசினஸ் மேன் இருக்கிறாரு, உடம்பு சரியின்னு படுத்துட்டாரு, பிசினஸ் நடக்குமா? ஒரு அரசியல்வாதி இருக்காரு, பிரச்சாரத்துக்கு போக முடியல, உடம்பு சரியில்லை, அவர் பிசினஸ் அவருடைய வேலையை பார்க்க முடியுமா? ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காரு, உடம்பு கடி சரியில்லை, லீவ் போடுவாரு, அவருக்கு சம்பளம் வருமா? நல்லா திங்க் பண்ணி பாரு. ஹெல்த்ங்கிற ஒரு ஃபேக்டர் உங்களுடைய வாழ்க்கையில ஃபேமிலிக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணும். உங்களை பார்த்துக்க ஒரு ஆளு ஆரோக்கியம் நல்லா இருந்துச்சுன்னா அத்தனை ஏரியாவும் கவர் ஆயிடும். ஸோ உங்களுடைய சென்டர் எது இருக்கணும்? ஹெல்த் இருக்கணும். மத்தெல்லாம் அதை சுத்தி இருக்கணும். மத்தெல்லாம் நீங்க தள்ளி போடலாம். டிவி வாங்குறது, மொபைல் வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறது தள்ளி போடுங்க, தப்பு இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் கிவ் பிரியாரிட்டி ஃபார் ஹெல்த். இதனுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். தேங்க்ஸ் டு மை மென்டர். அவர் மட்டும் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலனா இன்னைக்கு எனக்கு பாதி முடி காணாம போயிருக்கும், தொப்பை பெருசா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50 வயசு ஆகுற மாறி இருப்பேன், 41 வயசுல. இன்னைக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு வயசு. ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இதைத்தான் சொல்லிட்டே இருக்கேன். அடுத்த மாசம் யாரெல்லாம் இப்ப லைவ்ல வந்தீங்களோ, ரெக்கார்டு பார்த்துருக்கீங்களோ, யூடியூப் பார்த்துருக்கீங்களோ, உங்க ஃப்ரெண்ட் சொல்லி ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த உடம்புல இருக்கிற லிவரையும் குடலையும் எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜரை அடுத்த மாசம் சொல்லித்தரேன். அதை பண்ணி பாருங்க. உங்க பாடியில இருக்கிற 90% வியாதி வெளியே போயிடும். All the best, friends. Thank you so much.